இப்போ குமரிக்கண்டம் வந்து அந்த கடைசி பனியுக காலத்தில் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அதுலேருந்து மக்கள் அனைவரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலகம் முழுவதும் சென்று தங்களுடைய நாகரிகங்களை பரப்பியிருக்கிறாங்க, இல்லை அந்த மக்களோடு சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க, இல்லை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த கருத்தை வந்து பல வரலாற்று ஆய்வாளர்களும் இப்போ வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா முதல்ல குமரிக்கண்டங்கிறது ஒரு இலக்கியங்களில் சொல்லப்பட்டது, ஒரு புனைவு கதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுடைய ஒரிசா பாலு ஐயா அவர்கள், அதை போக மற்ற வெளிநாட்டு ஆய்வாளர்கள் நிறையா பேருமே அந்த குமரிக்கண்டுங்கிற கருத்து உண்மையானது தான் அப்படின்னு பல வரலாற்று ஆய்வுகள் இப்போ கண்டறியப்பட்டிருக்குது. இப்போ நடக்கிற ஒரு சில கடலாய்வுகள் வந்து முடிவுகள் இன்னும் வெளிவரல. ஆனால் வெளிவந்த அளவில் பார்க்கும்போது கடலுக்கு அடியில் கட்டிடங்கள், சுவர்கள் எல்லாமே கண்டறியப்பட்டிருக்குது சோனார் கருவிகள் மூலம். இன்னும் ஆழமா போக போக இன்னும் பல தகவல்கள் வரும். அப்போ அந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த கண்டம் அழிவுற்ற போது எங்கு நோக்கி நகர்ந்திருப்பார்கள்? தமிழகத்தை நோக்கினா வடக்கு. புரியுதுங்களா? இப்போ குமரிக்கண்டத்திலேருந்து வந்தவங்க, அதாவது வடக்கு நோக்கி வந்தனர்னு ஒரு கருத்தை எல்லா ஆய்வாளர்களும் முன்வைக்கிறாங்க. வடக்கு நோக்கி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இருக்கிற தமிழகம் தான் அப்போ குமரிக்கண்டத்துக்கு வடக்காக இருந்திருக்குது. அதில் ஒரு சில மலைகள், அதாவது கொங்கு மாவட்டத்தோட மலைகள் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை, அதுக்கப்புறம் நைனா மலைன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து திருச்செங்கோடு, இதெல்லாம் வந்து வடக்கு அந்த பகுதிக்கு வந்திருப்பாங்கங்கிற ஆய்வை வந்து இப்போது இருக்கிற ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. அது என்ன? வரலாறு என்பது வென்றவர்களால் எழுதப்பட்டது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு வாசகம். வென்றவர்கள் மட்டும்தான் வரலாற்றில் குறிச்சிருக்காங்க. இன்னொன்று, ஒருத்தங்க வரும்போது மற்றவங்க வரலாற்றை சிதைச்சிருக்கிறாங்க. அப்படி சிதைச்சு ஒரு சில உண்மையான வரலாறுகள், உண்மையான பதிவுகள் நம்மகிட்ட இருந்து மறைஞ்சிருச்சு. ஆனால் அதை அறிஞ்ச நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சில விஷயங்களை நாட்டுப்புற பாடல்களா இல்லை யாருக்குமே புரியாத மொழி குறியீடு இது மாதிரியெல்லாம் குறித்து வச்சிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், உண்மையான வரலாறு பாறைகளில் இருக்குது, விண்மீன் கூட்டங்களில் இருக்குது, நிலத்தடி நீரோட்டங்களில் இருக்குது. சுமார் 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது அந்த கடைசி பனியுக காலத்தில் நம்மளுடைய தமிழகங்கிறது ஒரு முடிவு கிடையாது. அதாவது அந்த குமரிக்கண்டத்தோட வடக்கு எல்லையாக இருந்திருக்குது. அப்போது அதை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட குழுவினர், ஒரு தலைவன் மற்றும் அவரோட குழு வந்து இந்த தமிழகத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னு இப்போ ஒரு சில ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. தற்போதுள்ள தகவல்களின்படி தமிழகத்தை தெற்கு முனையாகவே காண்கிறோம். ஆனால் 35,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட கடைசி பனியுக காலத்தில் கடல் மட்டம் 120 மீட்டர் குறைவாக இருந்தபோது அங்கிருந்த குமரிக்கண்ட மக்களுக்கு இன்றைய நாமக்கல், கொல்லிமலை மற்றும் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளே பாதுகாப்பான வடக்கு முனையாக இருந்திருக்க வேண்டும்.